ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளவர் கூன் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி நம்ம டுடே விளாக் என்னன்னு பார்த்துடலாங்களா. எங்கள் வீட்டில் வந்துங்க இன்றைக்கி ரோஸ் மில்க் போட்டேங்க. சுகர் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் போட்டேங்க. எங்கள் வீட்டுக்காரர் தாங்க ஜூஸை போடுறாரு, நான் வீடியோ எடுக்கிறேங்க. 5-6 ஸ்பூன் போட்டிருக்காருங்க. இது வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் பாலுங்க. அது பெரிய டம்ளருங்க. 1/4 லிட்டர் பால் வாங்கி காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே. நல்லா கூலிங்காக இருக்குதுங்க பால். அதில் அந்த 1/4 மூடி எசன்ஸ் விட்டு போடணுங்க, அவ்வளோதான். போட்டு இப்போ அரைச்சிடலாங்களா. ரோஸ் மில்க்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஒரு சுற்று விட்டுட்டுங்க. ஸ்பீடாகவும் விட்டுக்கலாம், இல்லை ஸ்லோவாகவும் விட்டுக்கலாம். எப்படி விட்டாலும் உங்களுக்கு சீக்கிரம் இதாயிருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. ஜார் எடுத்துகிட்டு போய் டம்ளரில் ஊற்றிக்கலாங்க, அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சுங்க. ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேங்க. ஆளுக்கு ஒரு டம்ளருங்க. பாப்பாலாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாளுங்க, நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். ஊற்றியாச்சுங்க. இதுக்கு மேலேயும் நம்ம அந்த ஜாருக்குள்ளேயும் வந்துங்க ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாங்க. ஊற்ற சொல்கிறாரு. இந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றுங்கிறாருங்க. இல்லை அப்புறமா ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சும்மாவே குடிச்சு பார்க்கலாங்க, டேஸ்ட் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். பாருங்கள், ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, அற்புதமாகவும் இருக்குது. அவர் என்னையே பார்க்குறாருங்க. அவர் வந்து பால் ஊற்றிருக்கிறதுனால பால் அதிகம் சேர்க்க மாட்டாங்க, ஏன்னா உடம்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது சமையல் வேலையை பார்த்துடலாங்க. இன்றைக்கி வந்துங்க தக்காளி குழம்பு வைக்கலான்ட்டுங்க. ஒரு வாணலி வச்சுங்க. வாணலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் நல்லா 3 டீஸ்பூன் விடணுங்க. பொட்டுக்கல்ல 3 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அதை நல்லா வணக்கலாங்க. நல்லா வணங்கின பிறகு ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 போட்டுக்குங்க. பெரிய ஸ்பூனில் கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டு, இதோடு நம்ம 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நல்லா பொன்னிறம் ஆகட்டுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் 7-8 பூண்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வணக்கி விட்டுறலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகு கம்மியாக போட்டிங்கனாலே போதும், ஏன்னா நம்ம அரைக்கும்போது 3 மிளகு 7-8 பூண்டு போட்டுக்குங்க. வெங்காயம் வந்துங்க, பெரிய வெங்காயம் போடல, சின்ன வெங்காயம் போடல. நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கிறேங்க. வணக்கும் போது சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன், ஒரு 10 வெங்காயம். இது வந்து அரைக்கிறதுக்காக வணக்கிறேங்க. அதனால் அரைக்கிறதுக்கு வந்துங்க பெரிய வெங்காயம் போட்டேங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. வரமிளகாய் இருந்தால் 3 போட்டுக்குங்க. நான் வந்து அரைக்கும்போது தான் போடுவேனுங்க, மிக்சியில் டேரெக்டாக போட்டுருவேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாங்க. 4-5 தக்காளி போட்டிருக்கேங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. கனிஞ்ச தக்காளியே போட்டுங்க, அப்போ தான் தக்காளி குழம்பு சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும், அற்புதமாகவும் இருக்குங்க. நல்லா ஓரளவுக்கு வணங்கினா போதுங்க. எடுத்து மூடி வச்சிடலாங்க. ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. அதுக்குள்ளே மிக்சியில் 3 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஆற வச்சதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இதையே மூடி அதுக்குள்ளே ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றி, இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க. அரைச்சிட்டு வந்தது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். பத்தலினா உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு கலக்கி விட்டுறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கொதிக்க விடணுங்க. அப்போ தான் இந்த பச்சை வடையெல்லாம் போகும். ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அடுப்புலேயே விட்டுறலாம். எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கிறனாலும் மாற்றிக்கலாங்க. மூடி வச்சிட்டேங்க. அடுத்தது சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. தக்காளி குழம்பு. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாருங்க, ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க.
அதுக்கப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. சவுச்சவுக்காய், சொரக்காய், பீட்ரூட், கேரட், பீக்கங்காய் எல்லாமே வாங்கியிருக்காருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பை.